ராசி ரிஷப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு பாதகாதிபதி, அதாவது இவங்க எவ்வளவுதான் இந்த ரிஷப ராசிக்காரர்கள்லாம் முயற்சி எடுத்து நல்ல முறையில வெற்றி பெறணும்னு நினைக்க போறோங்க, அப்படி அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சா கூட அந்த கடைசி நேர வாய்ப்பை கூட சில நேரங்கள்ல பறிபோக வைக்கக்கூடியவர் யாருன்னா இவங்களுக்கு கண்டிப்பாக ரிஷப ராசிக்குண்டான பாதகாதிபதி. நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது இந்த பாதகாதிபதியை. அதாவது இந்த பாதகாதிபதி உங்களுக்கு எந்த விஷயத்திலையுமே உங்களுக்கு, அதாவது உங்களுக்கு நல்லது நடக்கக்குள்ள அதுல சில நேரங்கள்ல அந்த விஷயங்களை தடுத்துருவார். அதுதான் இந்த பாதகாதிபதி. அப்படி ரிஷப ராசி ரிஷப லக்னத்துக்கு பாதகாதிபதி என்று புலிப்பாணி சித்தர் சொல்லுவது யாரன்னா சூட்சமா சொல்றாரு குரு பகவான். அதாவது ரிஷப ராசிக்கு யோகாதிபதினா சுக்கிரன், அதாவது ரிஷப ராசிக்கு அதிபதி சுக்கிரன். அதே மாதிரி ரிஷப ராசிக்கு பாதகாதிபதினா குரு அப்படின்னு சொல்றார். அதாவது சுக்கிரன் வட துருவம், அதே மாதிரி குரு தென் துருவம். இவங்க ரெண்டு பேருமே ஆப்போசிட்டு. அதனாலதான் அந்த பலனை அவர் மிக தெளிவா சூட்சமா சொல்றாரு. அதனால இந்த ரிஷப ராசியில பிறந்தவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் ஏதாவது ஒரு சூழ்நிலையில இவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல சில பாதகமான செயல்களை செஞ்சு முடிச்சிருவாரு. இவங்க நல்ல லைஃப்ல இருக்கணும்னு நினைக்கக்குள்ள திடீர்னு ஏதோ ஒரு மாற்றங்கள் இவங்களை எங்கேயோ ஒண்ணு மாத்தி விடும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பாதகாதிபதி ஸ்தானாதிபதி செய்யற விஷயம்தான். ஆகவே நீங்க எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். எதுக்குன்னா நீங்க கண்டிப்பா இந்த பாதகாதிபதி வழிபாடு செய்வதனால உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். அதாவது இந்த குரு வழிபாடு நீங்க செய்யணும். வியாழக்கிழமைகள்ல நீங்க குரு பகவான காலை 6 to 7 வரக்குள்ள அந்த குரு உரையில் வழிபாடு செய்ய வேண்டும். அதே மாதிரி நீங்க கடலை பொடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடலை பொடி சாதத்தை நீங்க பிரசாதமா வழங்கலாம். அதாவது கொண்டைக்கலை மாலை அணிவித்து வழிபடலாம். மஞ்சள் நிற ஆடை அப்படிங்கிறதெல்லாம் ஒரு இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவலாம். அதே மாதிரி நீங்க குரு வழிபாடு செய்வது மிக மிக முக்கியம். ஏன்னா இந்த வியாழக்கிழமையில நீங்க குரு மகான்கள் சித்தர்கள் இவங்களை யாரையாச்சும் ஒருத்தரை நீங்க மனசார வியாழக்கிழமையில வழிபடுங்க, உங்களுக்கு வெற்றிகள் உண்டு. அதே மாதிரி இந்த ரிஷபராசிக்காரங்க எல்லாம் போக வேண்டிய ஸ்தலம் என்றால் திருநாவலூர். கண்டிப்பா அங்க போகணும். ஏன்னா அங்க சுக்கிரன் வழிபட்ட ஸ்தலம், சுக்கிர லிங்கமே அங்க இருக்கு. அதே மாதிரி ஜத்னாமூர்த்தி பாத்தீங்கன்னா காளையோடு நிற்கக்கூடிய ஸ்தலம். அதனால ரிஷபராசிக்காரங்க அந்த இடத்துக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி லைஃப்ல உண்டு.